ஒரு ஊர்ல அம்மா அப்பா அவங்களோட 20 வயசு பையன் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் இரவு ஹால்ல சோஃபா பக்கத்துல ஒரு டீ கப் ரொம்ப காஞ்ச நிலைமையில இருந்துச்சு. அதை பார்த்து ரொம்ப கோவப்பட்ட அம்மா, இந்த டீ கப்பை கூட உன்னால எடுத்து வைக்க முடியாதா அப்படின்னு எரிச்சலும் சலிப்பும் கலந்த குரல்ல கேட்டாங்க. திடீர்னு தாக்கப்பட்டது போல கோபத்தோட, இந்த ஒரு கப்புக்காக ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க அப்படின்னு அந்த பையன் கேட்டான். நீண்ட நாட்களாக அடக்கி வச்சிருந்த கோபம் வெளிப்பட்டது போல, இந்த கப்புக்காக ஒன்னும் சொல்லல, நீ எப்பயுமே இப்படிதான் பண்ற அப்படின்னு பொறுமை இழந்த குரல்ல அவங்க சொன்னாங்க. நீங்க எதுக்கு எடுத்தாலும் இப்படிதான் குறை சொல்றீங்க அப்படின்னு தற்காப்பு உணர்வோட ஆத்திரத்தோட சொல்லிட்டு வெளியே போயிட்டான். ஒரு டீ கப் ஒரு பெரிய சண்டையா மாறிடுச்சு. ஆனா அந்த சண்டை உண்மையிலேயே அந்த கப்புக்காக இல்ல. அந்த அம்மாவுக்குள்ள, காலையில நான் எழுந்ததுல இருந்து இவ்ளோ வேலை செய்யறேனே, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாமேன்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா அப்படின்னு மனசுல பல நாள் அவங்க தேக்கி வச்சிருந்த ஆதங்கம். ஆனா அத நேரா, எனக்கு கொஞ்சம் உதவி வேணும், என்னையும் கொஞ்சம் கவனி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, இந்த டீ கப்ப கூட எடுத்து வைக்க முடியாதான்னு சொல்றது எளிது. இததான் சைக்காலஜில டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. நம்மள உண்மையா காயப்படுத்துற ஒரு விஷயத்த நேரா பேச முடியாத போது அந்த உணர்வை வேறொரு எளிதான இலக்கின் மீது வெளிப்படுத்துறது. அதனாலதான் கதவை சத்தமா சாத்துறது, சேரை எட்டி உதைக்கிறது, பொருளை தூக்கி எறிகிறது அப்படின்னு உண்மையான டார்கெட்டை விட்டுட்டு அதுக்கு பதிலா வேற ஒரு விஷயத்துல நம்ம கோவத்தை வெளிப்படுத்துவோம். இங்க 2 பேருக்குமே பொறுப்பு இருக்கு. நீங்க அடிக்கடி சின்ன விஷயங்களுக்கு கோவப்படுறவங்களா இருந்தீங்கன்னா, அடுத்த முறை கோவம் வரும்போது ஒரு நிமிஷம் அப்படியே நிறுத்திட்டு, நான் உண்மையிலேயே இந்த விஷயத்துக்கு தான் கோவப்படுறேனா அப்படின்னு ஒரு முறை கேட்டுக்கோங்க. அப்போ உங்களோட கோவத்தை மட்டும் சொல்லாதீங்க, அதுக்கு பின்னாடி இருக்கும் தேவைகளையும் வெளிப்படுத்துங்க. நீ இந்த கப்பை எடுக்கல அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, இந்த கப்பை கொஞ்சம் சிங்க்ல வச்சிடுறியா அப்படின்னும், நீ ஹெல்ப் பண்ணா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னும் சொல்லி பாருங்க. அதே நேரம் நீங்க அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கோவப்படுறவங்களோட இருக்கீங்கன்னா, அவங்களோட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நீங்க காயப்பட்டு போய் உட்காரணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் நிதானமா கேளுங்க. எனக்கு புரியுது நீங்க இந்த விஷயத்துக்காக கோவப்படுறீங்கன்னு, ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு இதுதான் கோவமா, இல்ல வேற ஏதாவது உங்களை காயப்படுத்துதா, அது எப்போ உங்களுக்கு தோணுதோ எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். சண்டைகள், முரண்பாடான கருத்துக்கள் இதெல்லாமே ரிலேஷன்ஷிப்ல ஒரு தவிர்க்க முடியாத பகுதி. அது எப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை வராம இருக்கும்? சண்டை வரும். ஆனா அது சின்ன சண்டைகள் அதோட அப்படியே போயிரும். அப்படியே யோசிக்காம அதுக்கு பின்னாடி இருக்கும் பெரிய காரணத்தை தவற விட்டுறாதீங்க. தீர்க்கப்படாத வலிகள் தீராத வலிகளாயிரும். ஸ்பீக் பியாண்ட் வேர்ட்ஸ். கார்பே டியம்.